வணக்கம். ஜூன் மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு பௌர்ணமி. காஞ்சி மகா பெரியவருடைய அவதரித்த நாள். ஆமாம், அனுச நட்சத்திரம். அவர் விருச்சிக ராசி. அதனால் இன்னைக்கு காஞ்சி பெரியவரை மனதால் பூஜிப்பது நல்லது. சிவன் கோயிலில் போய் தீபம் போடுறது நல்லது. சந்திரசேகர் அவரோட பேர். சந்திரசேகர சுவாமிகளே போற்றி அப்படின்னு சில மந்திரங்களை கொஞ்சம் நேரம் சிவன் கோயிலிருந்து சொல்லலாம், எழுதி வைக்கலாம். இதெல்லாம் பண்ணுறது நல்லது. இன்றைக்கி பௌர்ணமி. ராத்திரி நிலவு வந்த பிறகு அபிராமி அந்தாதி படித்து பார்ப்பதும் நல்லது. மேஷராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, ஜாக்கிரதை. மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. 3 நட்சத்திரத்திற்கும் கவனம், பொறுமை. அனுகூலமான எண் கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது. 2 நாளும் திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் ஜாக்கிரதை. 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, ரோஹிணி தேவியே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, நந்தீசனே போற்றி, காஞ்சி பெரியவரே போற்றி. இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்கள், நல்லது. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. ஜெயமோனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கோயிலில் இருந்து படித்து பார்க்குறது நல்லது. அது வீட்டில் இருந்தாவது படிங்க, 1/4 மணி நேரமாவது படிங்க. புதிய வெளிச்சம் கிடைக்கும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். உங்களுடைய பிரபலமான பெருந்தன்மை, எதிரிகளுக்கு கூட உதவி செய்கிற குணம் உங்களுக்கு உயர்வை, நிம்மதியை தரும். 3 நட்சத்திரத்துக்கும் திங்கள் செவ்வாய் 2 நாட்களுக்கும் வெற்றி, சந்தோஷம். ரோஹிணியிலே பிறந்தவர்கள் திங்கட்கிழமையும், மிருகசீரிடத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமையும் விநாயகருக்கு தீபம் ஏற்றுங்க, அல்லது தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க வசதிப்பட்ட நேரத்தில். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, வெள்ளை, பச்சை, திங்கள். 2, 7, வடக்கு, கிழக்கு, பச்சை, சிவப்பு, செவ்வாய். 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அடையான் சார், நீங்கள் வேறு, நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது இல்லை. அதனால் பொறாமையாக இருக்காங்க. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க. ஓம் மந்திரங்கள் சிலது சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அருக்கனே போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி. அருணகிரிநாதருடைய திருப்புகள் 2 நாளும் ஒரு பாட்டாவது கோயிலிருந்து படித்து பாருங்கள். அருணகிரிநாதர்னு படமே இருக்குது, பாருங்கள். ஆமாம், ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு சிகனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்கள், திருஷ்டி இல்லாமல் போகும். மிதுன ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் உங்கள் பிரபலமான பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும் நல்ல நாட்கள். பிரமாதம். மிருகசீரிடத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, நீலம், திங்கள். 2, 1, தெற்கு, மேற்கு, வெள்ளை, பச்சை, செவ்வாய். 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அடையான் சார், நீங்கள் வேறு, நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது இல்லை. அதனால் பொறாமையாக இருக்காங்க. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க. ஓம் மந்திரங்கள் சிலது சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அருக்கனே போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி. அருணகிரிநாதருடைய திருப்புகள் 2 நாளும் ஒரு பாட்டாவது கோயிலிருந்து படித்து பாருங்கள். அருணகிரிநாதர்னு படமே இருக்குது, பாருங்கள். ஆமாம், ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு சிகனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்கள், திருஷ்டி இல்லாமல் போகும். கடகராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், தேவையற்ற பேச்சு அதிகம், நிதானம். 3 நட்சத்திரக்காரர்களும் திங்கட்கிழமை விநாயகருக்கு தீபம் ஏற்றணும், அல்லது தீபத்தில் எண்ணெய் சேர்த்தணும். பொறுமை, கவனம். அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை, திங்கள். 7, வடக்கு, பச்சை, செவ்வாய். 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, ரோஹிணி தேவியே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, நந்தீசனே போற்றி, காஞ்சி பெரியவரே போற்றி. இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்கள், நல்லது. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. ஜெயமோனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கோயிலில் இருந்து படித்து பார்க்குறது நல்லது. அது வீட்டில் இருந்தாவது படிங்க, 1/4 மணி நேரமாவது படிங்க. புதிய வெளிச்சம் கிடைக்கும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் வெத்து கெத்து, ஓவர் அலட்டல், சிக்கல், வம்பு, வழக்கு.
பார்த்துடலாம், தோற்பதை உங்களால் தாங்க முடியாது. ஆமாம், அதனால் வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 3 வடக்கு பச்சை திங்கள், 2 1 வெள்ளை செவ்வாய். மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் விநாயக பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போட்டுறது நல்லது. 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, ரோகிணி தேவியே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, நந்தீசனே போற்றி, காஞ்சி பெரியவரே போற்றி. இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்கள், நல்லது. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க, சிக்கன சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கோயிலில் இருந்து படித்து பார்க்குறது நல்லது. அது வீட்டில் இருந்தாவது படிங்க, 1/4 மணி நேரமாவது படிங்க, புதிய வெளிச்சம் கிடைக்கும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. கன்னிராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம். ஹஸ்தத்தில் பிறந்தவங்க திங்கக்கிழமையும், சித்திரையில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் கோயிலில் தீபம் ஏற்றுங்க, அல்லது எண்ணெயில் எண்ணெயை சேர்த்துங்க தீபத்தில். இந்த 2 நாட்களுமே உங்கள் பிறைபலமான பேச்சு சாமர்த்தியம், பொறுமை 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தரும். ஆம், அனுகூலமான எண் 4 3 தெற்கு மேற்கு பச்சை வெள்ளை திங்கள், 5 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் செவ்வாய். 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அடையான் சார் நீங்கள் வேறு, நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது இல்லை. அதனால் பொறாமையாக இருக்காங்க. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க. ஓம் மந்திரங்கள் சிலது சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அருக்கனே போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி. அருணகிரிநாதருடைய திருப்புகள் 2 நாளும் ஒரு பாட்டாவது கோயிலிருந்து படித்து பாருங்கள். அருணகிரிநாதர்னு படமே இருக்குது, பாருங்கள். ஆமாம், ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு சிகனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க, திருஷ்டி இல்லாமல் போகும். துலா ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. 2 நாட்களுமே வெற்றி இல்லை, உயர்வில்லை, சிக்கல் இருக்கிறது, நிம்மதி குறைகிறது, வீண் செலவு, வீண் கவலை வருகிறது. தப்பிக்கலாம் வழிபாட்டின் மூலமாக. பொறுமை, நிதானம். சித்திரையிலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு தீபம் போடுறோம். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை திங்கள், 2 வடக்கு பச்சை செவ்வாய். 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஓம் ரிஷபமே போற்றி, ரிஷபமே போற்றி, ரிஷியே போற்றி, அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, காஞ்சி பெரியவரே போற்றி, காசியவரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க, வெள்ளை துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ இந்த 2 நாளும் தோற்க மாட்டீர்கள். அவ்வளோதான். நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும், உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். வீண் செலவில்லை, வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நிம்மதி வரும், உங்கள் தைரியம் ஜெயிக்கும். 3 நட்சத்திரக்காரர்களும் செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு தீபம் போடணும், திங்கக்கிழமையும் போடணும் வசதிப்பட்ட நேரத்தில், அல்லது தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. 2 நாளும் வெற்றி. அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் திங்கள், 2 1 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை செவ்வாய். 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் படுறாங்க. ஆமாம், நீங்கள் அழியணும்னு பார்க்குறாங்க, அது முடியாது. ஆனால் அவங்க தொல்லையிலிருந்து எளிதாக தப்பிச்சுக்கலாம். காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் சிலாத முனிவரே போற்றி, சுயம் பிரகாசியே போற்றி, காஞ்சி பெரியவரே போற்றி, கதிரே போற்றி, கந்தனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். குமரகுருபரர் அருளி இருக்கிற கந்தர் கலிவென்பா படித்து பாருங்கள். அபிராமி அந்தாதி கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். பாட்டு இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். ஏழைகளுக்கு பசியாத்துங்க, பணம் கொடுங்க. உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது, பார்த்துக்கோங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பு, பிரமாதம், வெற்றி, உயர்வு, சந்தோஷம். கலக்கறிங்க. உங்கள் பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. மொத்தத்தில் 2 நாளுமே உங்கள் வாழ்க்கை உயரும். அனுகூலமான எண் 3 7 தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு திங்கள், 2 4 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை செவ்வாய். 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் படுறாங்க. ஆமாம், நீங்கள் அழியணும்னு பார்க்குறாங்க, அது முடியாது. ஆனால் அவங்க தொல்லையிலிருந்து எளிதாக தப்பிச்சுக்கலாம். காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் சிலாத முனிவரே போற்றி, சுயம் பிரகாசியே போற்றி, காஞ்சி பெரியவரே போற்றி, கதிரே போற்றி, கந்தனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள்.
குமரகுருபரர் அருளி இருக்கிற கந்தர் கலிவெண்பா படித்து பாருங்க. அபிராமி அந்தாதி கோயிலில் இருந்து படித்து பாருங்க. பாட்டு இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். ஏழைகளுக்கு பசியாத்துங்க, பணம் கொடுங்க. உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது, பார்த்துக்கோங்க. மகர ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். அவிட்டத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கும், திருவோணத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமை விநாயகருக்கும் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் ஏற்றுங்க அல்லது எண்ணெய் சேர்த்துங்க. மொத்தத்தில் சிறப்பாக இல்லை 2 நாட்களும். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 1 வடக்கு வெள்ளை திங்கள், 2 தெற்கு வெள்ளை செவ்வாய். 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஓம் ரிஷபமே போற்றி, ரிஷபமே போற்றி, ரிஷியே போற்றி, அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, காஞ்சி பெரியவரே போற்றி, காசியவரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க, வெள்ளை துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ இந்த 2 நாளும் தோற்க மாட்டீர்கள். அவ்வளோதான். நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும், உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. கோபம், பிடிவாதம், வீம்பு, வெத்து கெத்து அதிகமாக இருக்குது. வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம். என்ன பண்ணுறது? பொறுமை. அவிட்டத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போட்டுருங்க. மொத்தத்தில் வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2 வடக்கு வெள்ளை திங்கள், 3 தெற்கு பச்சை செவ்வாய். 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஓம் ரிஷபமே போற்றி, ரிஷபமே போற்றி, ரிஷியே போற்றி, அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, காஞ்சி பெரியவரே போற்றி, காசியவரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க, வெள்ளை துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ இந்த 2 நாளும் தோற்க மாட்டீர்கள். அவ்வளோதான். நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும், உறுதி. மீனராசிக்கார நேயர்களே, திங்கக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து சூப்பர், செவ்வாய்க்கிழமையும் சூப்பர். காலையில் 9 மணி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. முக்கிய முடிவு வேண்டாம், வழக்கமான வேலைகள் மட்டும். திங்கக்கிழமை காலையில் 9லேருந்து செவ்வாய்க்கிழமை முழுக்க வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நிம்மதி, சந்தோஷம் கலகிறீங்க. திங்கக்கிழமை திரும்பவும் சொல்கிறோம், காலையில் 9 மணி வரைக்கும் சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு இருக்குது. அதுக்கு மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. ஆமாம். அனுகூலமான எண் திங்கக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து 2 7 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் திங்கள், 2 1 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். திங்கக்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும் அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம். 2 நாட்களுக்கும் பலன்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது எல்லா ராசிகளுக்கும். அதனால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று சந்திராஷ்டமம் உள்ள ராசி மேஷ ராசி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்று செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கு உரியது, கேது பகவானுக்கு உரியது. அதனால அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகர் பெருமானுக்கு தீபம் ஏற்றுங்க அல்லது தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. மிருகசீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றுங்க அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. ஏன்? இந்த நட்சத்திரத்துக்கு அவங்கவுங்க தலைவர். மொத்தத்தில் இந்த வழிபாடுகளை செய்யுங்கள், நலம் பெறுவீர்கள். செவ்வாய்க்கிழமை கேது பகவானுக்குரியது. கேது பகவான் இப்போ 3 ராசிகளுக்கு தான் உதவி செய்கிறார். அந்த 3 ராசிகள் எவை? மிதுனம், மீனம், துலாம். இந்த 3 ராசிகளுக்கு தான் இன்னும் 1.5 வருஷத்துக்கு உதவி செய்கிறார். மீதமுள்ள ராசிகளுக்கு வழிபாடுகளை சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.